Karamani, also called as black eyed peas, is very rich in protein and fiber. அதை வச்சு ஒரு சிம்பிளான மசாலா எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? ஒரு கப்பு காராமணி ஓவர் நைட்டே சோக் பண்ணி அதோட ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு ப்ரெஷர் குக் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் மீடியம் சைஸ் 4 தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி தனியாக அதையும் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு பேலீஃப், கிராம்பு, ஏலக்காய், லவங்கப்பட்டை, ஜீரா இது எல்லாத்தையும் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் நல்லா பொடியாக நெருக்கி அதையும் போட்டு நல்லா சாட்டே பண்ணலாம். ஆனியன் நல்லா வதங்கி டிரான்ஸ்லூசன்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலா மஞ்சப்பொடி, உப்பு, காரப்பொடி, தனியா பொடி, ஜீரகா பொடி, அதுக்கப்புறம் கரம் மசாலா இது எல்லாத்தையும் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இது கூட அரைச்சி வச்சுருக்கிற டொமேட்டோ பியூரியையும் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா 2 கொதி வரட்டும். 2 to 3 minutes கொதி வந்ததும் வேக வச்சுருக்கிற இந்த காராமணியை போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட பாயில் பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோஸையும் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1/2 டம்ளர் தண்ணி விட்டு எல்லாமே சேர்ந்து ஃபியூ மினிட்ஸ் குக் ஆகட்டும். ஒரு 2-3 கொதி வந்ததுக்கப்புறம் ஜஸ்ட் கார்னிஷ் இட் வித் சிலாண்ட்ரோ. அதுக்கப்புறம் இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 மூடி எலுமிச்சம்பழம் ஸ்குவீஸ் பண்ணி யூ கேன் ஜஸ்ட் சர்வ் இட். இது ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு கூட சொல்லலாம். முதல் நாளே காராமணி அண்ட் உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்து வச்சுட்டா நெக்ஸ்ட் டே பிஸி மார்னிங்ஸில் குவிக்காக பண்ணிடலாம். யூ கேன் ஹாவ் இட் வித் ஹாட் ரோட்டீஸ் ஆர் சப்பாத்தீஸ். Do try it and do follow me for more easy recipes.